ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு சில்க் சாரீக்கு நம்ம சாரி ஃபால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த சாரி ஃபால்ஸு நம்ம ரெடிமேட் சாரி ஃபால்ஸ் எடுத்து தைக்கலை. சாரியோட அட்டாச்சு ப்ளவுஸுக்கு எடுக்கக்கூடிய லைனிங்கை விடவும் கொஞ்சம் கூடுதல் அளவு நம்ம இந்த சாரி ஃபால்ஸ் தைக்கிறதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கிடணும். எடுத்து 5.5 இன்ச்சு அகலமும் தேவையான அளவு நீளத்துக்கு நம்ம அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடணும். கட் பண்ணி எடுத்த துணியை நீட்டாக ஜாயின் பண்ணிக்கிடலாம். ஏன்னா நமக்கு அந்த சாரிக்குள்ளே லைனிங் துணியில் நிறைய நீளம் வராது, அதனால் ஜாயிண்ட் போட்டு தான் தைக்கணும். ஜாயின் பண்ணும்போது ரொம்ப சின்ன தையல் போட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கிடணும். இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி எடுத்த பிறகு பாருங்கள், இந்த சாரியோட ஃபஸ்ட்டு நம்ம கரை மடுக்கின அந்த முந்தானையோட ஆப்போசிட் பகுதி நம்ம சாரி கட்டும்போது எடுத்து உடுத்தக்கூடிய பகுதியோட கால் பகுதியில் கீழ் சுற்றளவில் நம்ம இந்த சாரி ஃபால்ஸை ஜாயின் பண்ணிடலாம். இந்த சாரி ஃபால்ஸை ஒரு சிங்கிள் மடக்கு எட்ஜில் மடக்கி தைச்சாலும் சரி தான், இல்லைனா நம்ம இந்த சாரியோட ஜாயின் பண்ணி தைக்கும் போதும் அந்த சிங்கிள் மடக்கை மடக்கிக்கிடலாம். பாருங்கள், இந்த கரை பகுதி சாரியோட கரை பகுதி இந்த கால் பகுதியில் வரக்கூடிய பகுதியில் இந்த மாதிரி ஒரு சிங்கிள் மடக்கு சாரி ஃபால்ஸுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற துணியை தைக்கவே மடக்கி விட்டுக்கிடலாம். இல்லைனா ஃபஸ்ட்லேயே நம்ம ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே திருப்பி விட்டு நீட்டாக ஒரு சிங்கிள் தையல் போட்டு எட்ஜில் எடுத்துக்கிடணும். நம்ம இப்போ இந்த சாரியோட பார்டருக்கு மேலே வச்சு தைக்க லைட்டாக மடக்கி தைச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த சாரி ஃபால்ஸ் நம்ம எதுக்கு வைக்கோன்னா, இந்த பார்டர் சீக்கிரம் கிழிஞ்சு போகாது. காலில் நடக்கும்போது செருப்பு எதுக்கும் இடையில மாட்டினாலும் இந்த சாரி ஃபால்ஸ் இருக்கிறதுனால சீக்கிரம் கிழிஞ்சிடாது அந்த கரைப்பகுதி. அடுத்ததாக இந்த மாதிரி வைக்கும்போது சாரி ப்ளீட் வைக்கும்போது நமக்கு மடங்கி எதுவும் நடக்கும்போது அந்த பார்டரு மடங்காது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, மொத்தத்திலே இந்த சாரி ஃபால்ஸ் வச்சு நம்ம இந்த சாரி கட்டினோன்னா அந்த சாரியோட லுக்கே அந்த ப்ளீட் பகுதியிலலாம் சூப்பராக இருக்கும். நம்ம சாரி உடுத்தும்போது நீட்டாக ரவுண்ட் ஷேப்பில் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் இந்த சாரி ஃபால்ஸ் வைக்கிறாங்க. ஒரு சிலர் இந்த பார்டர் கிழிஞ்ச பிறகு வர இந்த சாரி ஃபால்ஸை வச்சு தைச்சி நீட்டாக எடுக்கும்போது அந்த பார்டர் கிழியாமல் இருக்கிறதுக்காக இந்த கிழிஞ்ச சாரிகளில் வர பார்டர் கிழிஞ்சிருந்தாலும் இந்த சாரி ஃபால்ஸ் வச்சு தைச்சி வாங்காங்க. ஆனால் இந்த சாரியில் நம்ம புதுசான சாரி தான். இந்த சாரியோட பார்டர் பகுதியில் வச்சு நம்ம தைக்க சொல்லி தந்ததுனால நம்ம இந்த மாதிரி தைச்சிக்கிட்டு இருக்கோம். சாரி ஃபால்ஸ் அப்படிங்கும்போது எல்லாமே இந்த சாரியோட எட்ஜில் தான் நம்ம தைக்க வேண்டியது வரும். பாருங்கள், தைக்கும்போது நேராக தைக்கணும். அதே மாதிரி சாரி பார்டரோட வெளிப்பகுதியில் வரும்படியாக தைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பகுதி எல்லாமே நம்ம சாரியில் ஜாயின் பண்ணி தைச்சாச்சு. அடுத்ததாக மற்றொரு பகுதியும் நம்ம தைச்சிக்கிடலாம். இந்த சாரி ஃபால்ஸோட மறுபகுதி பாருங்கள், இந்த பார்டரோட அளவு கூடுதலாக தான் நம்ம சாரி ஃபால்ஸு கட் பண்ணியிருக்கோம். அதனால ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு சிங்கிள் மடக்கி தைச்சிக்கிடலாம். ஒரு சில சாரிகள் அந்த சாரியோட பார்டர் அளவுக்கே நம்ம சாரி ஃபால்ஸ் வச்சு தைப்போம். ஆனால் இந்த சாரிக்கு நம்ம கூடுதல் அளவு வச்சு தான் தைச்சிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், எல்லா சாரிக்குமே இந்த அளவு ஏகதேசம் வரும். ஆனால் ஒரு சில சாரிகளுக்கு மட்டும் அளவு கொஞ்சம் கம்மியாக வரும். இந்த மாதிரி தைக்கும்போது நம்ம அந்த சாரி துணியையோ சாரி ஃபால்ஸ் துணியையோ நம்ம இழுத்து எதுவும் தைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நீட்டாக இந்த வலது கையை வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிடணும். ப்ரெஸ் பண்ணும்போது மெயின் பீஸ் துணி இந்த சாரியோட துணியும் மேலே வச்சு தைக்கிற இந்த சாரி ஃபால்ஸ் துணியும் எக்காரணம் கொண்டும் இழுத்து எதுவுமே தைக்கக்கூடாது. பாருங்கள், நம்ம தைக்க ஒரு சிங்கிள் மடக்கு இந்த மாதிரி மடக்கிக்கிடலாம். மடக்கி தைச்சா போதும். இந்த மாதிரி இதை விடவும் ஈஸியாக நம்ம மெத்தடில் தைக்கணும்னா ஃபஸ்ட்லேயே இந்த சாரி ஃபால்ஸோட நீள பகுதியை நீட்டாக 2 பகுதியும் லைட்டாக ஒரு சிங்கிள் மடக்கி எட்ஜில் ஒரு தையல் போட்டுட்டு அதை அப்படியே நம்ம அந்த சாரியில் ஜாயின் பண்ணி தைச்சாலும் அளவு கரெக்டாக தான் வரும், எந்த மாற்றமும் வராது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஆனால் இந்த வீடியோவில் நம்ம மடக்கி தான் தைச்சிக்கிட்டே இருக்கோம்.
இந்த மாதிரி தைக்கும்போது இந்த saree துணி கொஞ்சம் லூஸாகவோ இந்த ஃபால்ஸ் துணி லூஸாகவோ எதுவுமே இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நீட்டாக நம்ம தைக்கணும். தைச்சி முடிக்கும்போது பாருங்கள், இந்த மாதிரி அந்த எட்ஜில் வந்து திருப்பி நம்ம ஃபஸ்ட்டில் முடித்த இடத்துலையே கொண்டு இந்த மாதிரி டேர்ன் பண்ணி எடுத்துட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த சாரி ஃபால்ஸ் எப்படி வச்சுருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம தங்கமயில்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம தங்கமயில்டு சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள். தங்கமயில்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் தைச்சி பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.